ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। इष्ट देवते பக்தியை பத்தி பேசிட்டு இருந்தார். போன வாரம் ஞாபகம் இருந்ததுன்னா பக்தியினுடைய லட்சணம் என்ன, அந்த ரொம்ப அழகான சில விஷயங்கள்லாம் சொன்னார். அழிஞ்சல், ஊசி, இது பத்தி எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது போன வாரம் கேட்க. உண்மையான பக்தினா என்ன, என்னையே எனக்கு கொடுன்னு கேட்கறது தான். அதாவது ஆத்ம ஞானம் தான் உண்மையான பக்தி. என்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு வழி காமிச்சு கொடுன்னு கேட்கறது தான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி இப்ப இஷ்ட தேவதைங்கிறத பத்தி பேச போறார். மனுஷியர்களின் மனப்பான்மைகள் பல தினுசாக இருக்கின்றன. ஒவ்வொரு விதமான மனப்பான்மை உள்ளவர்களையும் ஆகர்ஷித்து அவர்களை பக்தி செலுத்த வைத்து அவர்களுடைய மனதை சுத்தம் செய்து சித்தத்தை ஏகாகிரதப்படுத்தவே பரமாத்மா பல பல தேவதா ரூபங்களாக வந்திருக்கிறது. இதுதான் நம்ம சகுண பிரம்ம உபாசனைன்னு சொல்லுவோம். குணங்களுடன் கூடிய பிரம்மன். இந்த இந்துக்களுக்கு எத்தனை கோடி சாமிகள் என்று அந்நிய மதஸ்தர்கள் நம்மை கேலி செய்வதுண்டு. உண்மையில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுவாமி இருப்பதாக விஷயம் தெரிந்த எந்த இந்துவும் எண்ணவில்லை. வைதிக மதம் சுவாமி ஒருவரே என்று கண்டது மட்டுமில்லை, இந்த ஜீவனும் கூட அதே சுவாமிதான் என்று வேறெந்த மதமும் கண்டுபிடிக்காததையும் கண்டுபிடித்திருக்கிறது. எனவே பிரபஞ்ச வியாபாரத்தை நடத்துகிற மகா சக்தியாக ஒரு சுவாமிதான் இருக்கிறது என்பதில் எந்த விஷயம் அறிந்த இந்துவுக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ஒரு சுவாமி பல ரூபத்தில் வர முடியும். அப்படிப்பட்ட யோக்கியத்தையும் கருணையும் அதற்கு உண்டு என்று இவன் நம்புகிறான். ஒரே சுவாமி நம் தேசத்தின் மகா புருஷர்களுக்கு பல ரூபங்களில் தரிசனம் தந்திருக்கிறார். அந்தந்த ரூபங்களுக்குரிய மந்திரம், உபாசனா மார்க்கம் எல்லாவற்றையும் அந்த மகா புருஷர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இவற்றை முறைப்படி அனுஷ்டித்தால் நாமும் அந்தந்த தேவதையின் அனுகிரகத்தை பெற முடியும். எந்த தேவதையாக இருந்தாலும் சரி, அது முடிவில் பரமாத்மாவே. ஆகையால் நாம் சந்தேகம் கொள்ளாமல் பூர்ண ஸ்ரத்தையோடு பக்தி வைத்தால் அது நமக்கு சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை தரும். இந்த விடுதலைக்கு நாம் பக்குவப்படுவதற்கு முன் லௌகீக வேண்டுதல்களை கூட நிறைவேற்றி அனுகிரகிக்கும். அவரவர் மனதை பொறுத்து ஒன்றில் பிடிமானம் கொள்வதற்கென்றே இத்தனை தேவதைகள் இருக்கின்றன. தாயாரிடம் குழந்தை போல் பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை உடையவனுக்கு அம்பாள் உபாசனை இருக்கிறது. ஒரே சாந்தத்தில் அழிந்தி போக வேண்டும் என்ற மனோபாவம் உள்ளவனுக்கு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். ஆனந்தமாக ஆடிப்பாடி பக்தி செலுத்துவதற்கு கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார். இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு மகா சக்தியிடம் பக்தி செய்வது என்று ஏதோ ஒரு தத்துவத்தை மட்டும் காட்டாமல் நம் மனசுக்கு எப்படி இஷ்டமோ அதற்கு அனுசரணையாகவே அந்த மகாசக்தியை ஒரு மூர்த்தியில் பாவித்து வெறும் தத்துவத்தை ஜீவனுள்ள ஒரு அன்பு உருவமாக பாவித்து பக்தி செய்வதற்கு நம் மதத்தில் உள்ள இஷ்ட தேவதை வழிபாடே வழிவகுக்கிறது. அன்போடு உபாசிக்க வேண்டுமானால் உபாசனைக்குரிய மூர்த்தி நம் மனோபாவத்துக்கு பிடித்தமானதாக இருந்தால் தானே முடியும். இதனாலேயே இஷ்ட தெய்வத்தை என்று தனக்கு பிடித்த மூர்த்தியை உபாசிக்க நமது மதம் சுதந்திரம் தந்திருக்கிறது. நம் மனப்போக்குக்கு பிடித்தது
என்கிற நிலையில் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு மூர்த்தியை இஷ்ட தெய்வத்தையாக்கி கொண்டாலும் போக போக அதனிடம் உண்மையான பக்தி உண்டாக உண்டாக நமக்கென்று என்ன ஒரு தனி மனப்போக்கு என்று அதையும் விட்டுவிட அந்த தெய்வத்தையே அனுகிரகம் செய்யும். அப்புறம் எல்லாமே ஒரே பரமாத்மா வஸ்துவாக தெரிய செய்யும். அவரவரும் தமக்கு இஷ்டமான தெய்வத்தையே உபாசிக்கும் போதே மற்றவர்களுடைய இஷ்ட தெய்வத்தைகளை தாழ்வாக எண்ணக்கூடாது. நமக்கு எப்படி இந்த ரூபத்தில் பரமாத்மா அனுகிரகம் பண்ணுகிறாரோ அப்படியே மற்றவர்களுக்கு மற்ற ரூபங்களில் மூலம் அனுகிரகம் பண்ணுகிறார் என்று தெளிவு பெற வேண்டும். அந்தந்த தெய்வத்தைக்குரிய புராணத்தை பார்த்தால் அது ஒன்றே முழுமுதற் கடவுள், மற்ற தெய்வத்தை எல்லாம் அதற்கு கீழானவை, இதை அவை பூஜை செய்தன, இதனிடம் அவை தொற்று போயின என்றெல்லாம் இருக்கிறதே என்று கேட்கலாம். நம்ம இப்போ தேவி பாகவதம் பார்க்கும்போது சொல்றோம் இல்லையா, சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாம் தேவிக்கு கீழ், தேவியினுடைய ஆக்ஞையப்படிதான் அவங்க எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு தேவி பாகவதத்துல பாக்குறோம். சோ ஒவ்வொரு புராணத்திலயும் ஒவ்வொரு தெய்வத்தை தான் முக்கியங்கிற மாதிரி இருக்கு. சோ இப்படி ஒரு கேள்வி வரலாம், தோற்று போயின அப்படிலாம் இருக்கே அப்படிங்கும்போது இதற்கு நஹி நிந்தியா நியாயம் என்று பெயர். ஏன்னா அதுல நிந்தா பண்ற மாதிரி வருது இல்லையா. சிவபுராணத்தை எடுத்துட்டா சிவனை மட்டும் ஸ்துதி பண்ற மாதிரி இருக்கு, மற்ற தேவதையெல்லாம் தோத்து போனது அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற தேவதைகள் எல்லாம் நம்ம தெய்வங்களை நம்ம நிந்தா பண்றோமா? ஏன்னா இவர் சொல்றாருல, யாருக்கு ஒரு இஷ்ட தேவதை இருக்கோ, எனக்கு ஒரு இஷ்ட தேவதைனா இன்னொருத்தருக்கு ஒரு இஷ்ட தேவதை இருக்கு, அவங்களுடைய இஷ்ட தேவத்தையை நம்ம தாழ்வாக நினைக்க கூடாதுன்னு சொல்லும் போது புராணத்துல மட்டும் இப்படி சொல்றீங்களேப்பான்னு ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை ரேஸ் பண்றாரு. நஹி நிந்தியா நியாயம் என்று பெயர். அதாவது இதர தேவதைகளை நிந்திப்பது பௌராணிகர்களின் நோக்கம் அல்ல. இந்த ஒரு தேவதையை ஆராதிப்பவருக்கு மனம் சிதறாமல் இது ஒன்றிடமே தீவிரமாக பற்றுதல் ஏற்படுத்த வேண்டும் என்பதே புராணத்தின் நோக்கம். இதற்காகவே இந்த தேவதைக்கு மட்டும் மற்ற தேவதைகளுக்கு இல்லாத உத்கர்ஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. மகானுபாவர்களாக இருந்தவர்கள் எல்லா தேவதைகளையும் சமமாகவே பார்த்தார்கள். மகாகவிகளான காளிதாசன், பாணன் முதலியவர்களும் ஒரே வஸ்துதான் பல மூர்த்திகளாகவும் வருகிறது என்று சந்தேகமில்லாமல் கூறுகிறார்கள். பக்தர்களின் மனோபாவத்தை பொறுத்து பரமாத்மா பல ரூபம் கொள்கிற போதே பிரபஞ்சத்தில் தன்னுடைய வெவ்வேறு காரியங்களை பொறுத்தும் வெவ்வேறு ரூபங்களை எடுத்துக்கொள்கிறது. ரஜோகுணத்தால் சிருஷ்டி செய்யும் போது அதற்கேற்ப பிரம்மாவாக ஆகிறது. சத்துவகுணத்தால் பரிபாலிக்கும் பொழுது அதற்கேற்ப மகாவிஷ்ணு ஆகிறது. தமோகுணத்தால் சம்ஹாரிக்கும் போது அதற்குரிய முறையில் ருத்ர ரூபம் கொள்கிறது. இந்த மூன்றை பாணனும் காளிதாசனும் ஒரே சக்தியின் 3 வடிவங்களாக குறிப்பிடுகிறார்கள். இந்த மூன்றுக்கும் பொருந்துவது 33 கோடி தேவதைகளுக்கும் பொருந்தும். எனவே என் தெய்வம் உசந்தது, உன் தெய்வம் தாழ்ந்தது என்று சண்டை பிடிப்பதில் அர்த்தமே இல்லை. ஆனாலும் நம் தேசத்தில் பல இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் கூட பிரதானமாக இருந்து வரும் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் இடையே ரொம்பவும் சண்டைதான் நடந்து வந்து இருக்கிறது. நன்றாக ஆலோசித்து பார்த்தால் இந்த 2 பிரிவுகளுக்கும் தெய்வங்களான பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் ஒரே வஸ்துதான் என்று ஞானம் பெறுவோம். தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள், சம்பு சங்கரரானார். யோகம் என்றால் சேர்க்கை என்று அர்த்தம். ஜீவனானவன் பேதமற்று பிரம்மமான பரமாத்மாவுடன் சேர்ந்து விடுவதுதான் யோகம், ஐக்கியம். பலனில் பற்றில்லாமல் நிஷ்காமிய கர்மம் செய்து அதன் மூலம் சித்த சுத்தி பெற்று பக்தி உபாசனை மூலம் மனசு ஒருமுகப்பட்டு ஈஸ்வர அனுகிரகமும் பெற்றால் இறுதியில் இந்த அபேதமான யோக நிலையை அடையலாம். வேதத்தின் பரம தாத்பரியம் இதுவே.
ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்த யோகம் இதுவே. பரம்பரையாக வந்த இந்த யோகமானது பின்னால் சிதிலமாயிற்று. அதை புனருத்தாரணம் பண்ணவே வந்திருக்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகிறார். பரமேஸ்வரன் வேறு, கிருஷ்ணன் வேறு அல்ல, இருவரும் ஒருவரே. கீதையிலே கிருஷ்ண பகவான் விஸ்வரூபம் காட்டும் போது என்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை பார் என்கிறார். பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். விஸ்வரூப தர்சனத்தில் லோகத்தையும் சம்ஹாரம் செய்யும் ருத்ர ஸ்வரூபத்தையே கிருஷ்ணன் காட்டினார். இவ்வாறு ஈஸ்வர அபேதமாய் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆதியில் ஜெகத்குரு என்ற விருது உண்டு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று ஸ்லோகம் கூட உண்டு. ஜெகத்குருவான ஸ்ரீ கிருஷ்ணன் பூர்வத்தில் இந்த யோகத்தை சூரியனுக்கு உபதேசித்தேன், மீண்டும் இப்போது கிருஷ்ணனாக உனக்கு உபதேசிக்க வந்தேன். எந்தெந்த காலத்தில் தர்மம் மிகவும் க்ஷீணிக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து உபதேசிப்பேன் என்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் துவாபர யுக இறுதியில் நடந்தது. பிறகு கலியுகம் வந்தது. மறுபடியும் ஜீவ பிரம்ம அவேத யோகத்துக்கு நலிவு உண்டாயிற்று. 72 துர்மதங்கள் தோன்றின. அவை மிக பயங்கரமாக கிளம்பின. அசந்தர்ப்பமானவை எல்லாமே இப்படித்தான் ஆரம்பத்தில் தடபுடலாக இருக்கும், பிறகு இருந்த இடம் தெரியாமல் போகும். கலிகாலத்தில் இப்படி 72 தர்மங்கள் தோன்றி வைதிக மதத்தை நலிவுறச் செய்ததை பரமேஸ்வரன் பார்த்தார். துவாபர யுகத்தில் ஏற்பட்ட நலிவு சாமானியமானது. எனவே ஏதோ சில சந்தர்ப்பங்களில் மட்டும் கிருஷ்ண பகவான் ஞானோபதேசம் செய்தால் போதுமானதாக இருந்தது. மற்ற சமயங்களில் அவர் ஆயர்பாடியில் லீலை செய்தார், துவாரகையில் ராஜ்யபாரம் செய்தார், பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது போனார். கலிகாலத்தில் இப்படி செய்தால் போதாது, அதிக இருட்டு இருப்பதால் நிறைய விளக்க வேண்டும். ஒரு வாழ்நாள் முழுவதும் ஞானோபதேசம் ஒன்றுக்காகவே அவதாரம் செய்ய வேண்டும் என்று பரமேஸ்வரன் எண்ணினார். சர்வ வித்தைகளுக்கும் நாயகனாக அந்த சதாசிவனை ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத்பாதர்களாக அவதரித்தார். ஸ்ரீ சங்கராச்சாரியர்கள் சிவாவதாரமே என்பதற்கு வேதத்திலேயே ஆதாரம் இருக்கிறது. யஜுர்வேதத்தில் உள்ள ஸ்ரீருத்ரத்தில் கபர்த்திக்கு நமஸ்காரம், யுப்தகேஷனுக்கு நமஸ்காரம் என்று அடுத்தடுத்து வருகிறது. கபர்தி என்றால் ஜட்டாதாரி என்று அர்த்தம். சிவபெருமானை ஜட்டாதாரியாகவே பொதுவில் காண்கிறோம். வியுக்த என்றால் வபனம் செய்து கொண்ட என்று அர்த்தம். வியுக்தகேசன் என்றால் தலையை முண்டனம் செய்து கொண்டவன் என்று பொருள். ஜட்டாதாரியான சிவன் வியுக்தகேசனாக இருந்தது எப்போது? ஸ்ரீ ஆதிசங்கராக இருந்த போதுதானே. திரிகாலமும் உணர்ந்த வேதம் இதை முன்பே சொல்லிவிட்டது. பரமேஸ்வர மூர்த்தி ஆலமரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் இருந்தது. அதற்கு சம்பு என்று பெயர். ஷம் என்றால் நித்திய சுகம் என்று அர்த்தம். நித்திய சுகம் உற்பத்தியாகும் இடமே சம்பு. ஆனந்த ஊற்றே சம்பு. இந்த ஆனந்த ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கும். கண் பார்ப்பதில்லை, வாய் பேசுவதில்லை, உடம்பு அசைவதில்லை. ஒரே நிஷ்டை, சமாதி, மௌனம். ஆனால் அந்த மௌனத்திலிருந்தே சனகாதி யோகிகள் மகா உபதேசம் பெற்று தங்களுக்கு பிரம்மனிஷ்டை பெற்றனர். ஆனந்த ஊற்றை தேடிப்போய் இவர்கள் அதை மொண்டு குடித்தார்கள். மௌனம்தான் இவர்கள் பெற்ற மகா உபதேசம். மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவஸ்வரூப். அது மாதிரி இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல வரும். அப்படி தேடி போகாத நமக்காக இந்த உத்கிருஷ்டமான மௌன நிலையை விட்டு
ஜெகத்குரு ஆதிசங்கர் பகவத் பாதராக வந்தார் பரமேஸ்வரன். பதிவிரதா ரத்தனமாக ஒருத்தி இருக்கிறாள். அவள் குரலை கூட யாரும் கேட்டதில்லை. அவள் வெளியில் வந்து யாரும் பார்த்ததில்லை. அவளுடைய குழந்தை கிணற்றில் விழுந்து விடுகிறது. அப்போது அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து கூப்பாடு போடுகிறாள். அது போலவே தட்சிணாமூர்த்தியாக இருந்த பரமேஸ்வரன், அதாவது அமைதியாக மௌனமாக நிஷ்டையில் இருந்தவர், கலியில் தமது குழந்தைகளான ஜனங்கள் பாப்ப படுகொழியில் விழுவதை பார்த்தார். தான் மௌன உபதேச சம்புவாக ஆனந்த ஊற்றாக இருந்தால் இந்த யுகத்தில் பிரயோஜனம் இல்லை. ஊற்றை தேடி யாரும் வரமாட்டார்கள். எனவே அந்த ஆனந்தமே ஜனங்களை தேடி போக வேண்டும். ஆனந்தமாக இருக்கும் சம்பு ஆனந்தத்தை செய்கிற சங்கரராக ஜனங்களிடையே போய் நித்திய சுகத்தை அவர்கள் கையில் எடுத்து தர வேண்டும் என்று தீர்மானித்தார். சங்கராச்சாரியராக அவதரித்தார். இந்த வரிசை கிரமத்திலேயே ஸ்ரீருத்ரம் முதலில் சம்புவையும், பிறகு குருவான சங்கரரையும், அதன் பிறகு குரு உபதேசத்தால் பெறக்கூடிய பஞ்சாட்சரத்தையும் சொல்லி நமஸ்கரிக்கிறது. ருத்ரம் படிக்கும் பொழுது இந்த கிரமத்துல வருதுங்கிறது. முதலில் சம்புவை, அதுக்கப்புறம் சங்கரரை, அதுக்கப்புறம் பஞ்சாட்சரத்தை சொல்லி நமஸ்கிறது. நமக்கம் சொல்வோம் இல்லையா? பூர்வ காலங்களில் அசுரர்கள் என்று தனியாக ஓர் இனத்தவர் வருவார்கள். அவர்களை சம்ஹரிக்க விஷ்ணு ஆயுதபாணியாக வருவார். இந்த கலியில் ராட்சசர்கள் தனியாக இல்லை. விஸ்வாமித்திரரின் யாகத்தை கெடுக்க சுபாகு, மாரீச்சன் என்ற ராட்சசர் வந்ததாகவும் ஸ்ரீராமர் அவர்களை வதைத்ததாகவும் ராமாயணத்தில் படிக்கிறோம். இந்த கலியில் விஸ்வாமித்திரர் இருந்திருந்தால் அவருடைய யாகத்தை கெடுக்க சுபாகு, மாரீச்சரே வரவேண்டியிராது. அவர் மூளை கெட்டு போய் அதனுள்ளேயே அசுர பிரவருத்தி குடிகொண்டிருக்கும். அவர் யாகம் செய்யவே எண்ணி இருக்க மாட்டார். ஜனங்களில் மூளையிலேயே அசுரன் புகுந்து விட்ட இந்த கலியில் யாரை சம்ஹாரம் பண்ணுவது, யாரை விட்டு வைப்பது? எனவே அசுர சம்ஹாரத்துக்கான வைஷ்ணவ அவதாரங்கள் இப்போது வேண்டாம் என்று பரமேஸ்வரன் கருதி ஞானோபதேசத்துக்காக தாமே ஒரு பிராமண குடும்பத்தில் அவதரித்தார். சம்புவாக உட்கார்ந்திருந்த மூர்த்தி சங்கரராக சுற்றும் மூர்த்தி ஆயிற்று. எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கார்ந்திருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சஞ்சாரம் செய்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமாக இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேசினார், உபதேசித்தார், வாதம் செய்தார், பாஷ்யம் எழுதினார். ஸ்ரீ ஆதிசங்கரின் மகிமை அவருக்கு முன்னிருந்த 72 மதங்களின் எதுவுமே அவருக்கு பின்பு பாரத தேசத்தில் இல்லாமல் போனது. அதுதான் அவருடைய மகிமை. அவர் கண்டனம் செய்த சாங்கியம், வைசேஷிகம் போன்ற சில மதங்களை பற்றி புஸ்தகங்களிலிருந்துதான் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவற்றை நடைமுறையில் பின்பற்றுகிற எவரையுமே காணோம். காபாலிகம், வாமாச்சார சாக்தம் போன்ற கோர மதங்களை பற்றி பழைய இடிபாடு, புதைப்பொருள் இவற்றிலிருந்தே தெரிந்து கொள்கிறோம். வேத கர்மானுஷ்டானத்தை சொல்லாமல் ஆத்ம குணங்களை மட்டும் சொல்லும் புத்த மதம் முதலிய சில மதங்களை மற்ற நாடுகளுக்காக விட்டு வைத்திருக்கிறார். அவையும் நம் நாட்டில் அவர் காலத்துக்கு பின் இல்லாமல் போயின. சொற்ப காலத்துக்குள் தத்துவம் ஒன்றையே அடிப்படையாக வைத்து மற்ற மதங்களை எல்லாம் ஜெயித்து அத்வைதத்தை ஆச்சாரியர்கள் நிலைநாட்டியதை போன்ற மகத்தான காரியத்தை செய்தவர் உலகில் எவருமே இல்லை. ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களுக்கு பிற்பாடு நம் நாட்டில் வேறு சம்பிரதாயங்கள் ஏற்பட்டாலும் ஸ்ரீ சங்கரர் ஸ்தாபித்த அத்வைத மதம் போய்விடவில்லை. இன்னும் அத்வைதிகள் இருக்கிறோம். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் வேதம் முழுமையையும் ஒப்புக்கொண்டார். வேதம் கூறும் சகல தெய்வங்களையும், வேதம் விதிக்கும் சகல கர்மங்களையும் ஒப்புக்கொண்டார். அவற்றின் லட்சியமாக வேத சிரசான உபனிஷத்தின் முக்கிய தாத்பரியமான ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்ற அத்வைதத்தை ஸ்தாபித்தார்.
ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிறகு வைதிக தர்மத்தை நிலைநாட்டிய ஆதிசங்கரரும் ஜெகத்குரு என்ற விருதை பெற்றார். வைசாக சுக்லபக்ஷ பஞ்சமி ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளின் அவதார தினம். அப்பொழுது நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய திருவாதிரையாகவோ அல்லது ஸ்ரீராமனுக்குரிய புனர்வசுவாகவோ அமையும். ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தியானது மற்ற ஜெயந்திகளை விட பெரிய புண்ணிய காலம் என்று நான் நினைப்பது வழக்கம். இப்படி நான் சொல்வதற்கு உங்களுக்கு 2 காரணங்கள் தோன்றலாம். நம்முடையது என்று அபிமானத்தால் சொல்கிறேனோ என்பது ஒன்று. இப்போது பேசப்படும் விஷயம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஆதலால் அதை சற்று உயர்த்தி பேசுகிறேனோ என்பது 2வது. இந்த 2ம் இல்லாமல் வேறு ஒரு முக்கியமான காரணத்தாலேயே ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை சர்வ உத்கிருஷ்டமான புண்ணிய காலம் என்கிறேன். அது என்ன காரணம்? ஸ்ரீ சங்கர அவதாரத்துக்கு முன் வைதிக மதம் ஆட்டம் கண்டபோது அதுவரை வேத புராணங்களால் விதிக்கப்பட்ட புண்ணிய காலங்கள் எல்லாம் தத்தளித்தன. ஒரு மதத்தில் நம்பிக்கை போனால் அந்த மத பண்டிகைகளை யார் கொண்டாடுவார்கள்? வேத தர்மத்துக்கு ஆபத்து வந்த போது அம்மத பண்டிகைகள் எல்லாவற்றுக்கும் ஆபத்து வந்துவிட்டது. அப்போது ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நிகழ்ந்தால்தான் அந்த புண்ணிய காலங்கள் எல்லாம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டன. ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நிகழ்ந்திராவிட்டால் இன்று ஸ்ரீ ராமநவமியும் கோகுலாஷ்டமியும் சிவராத்திரியும் நவராத்திரியும் மற்ற புண்ணிய தினங்களும் கொண்டாடுவோமா என்பது சந்தேகம்தான். மற்ற ஜெயந்திகளை எல்லாம் நிலைநாட்டிய ஜெயந்தியாக இதுவே இருக்கிறது. ஆகையினால்தான் ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை மிக மிக புண்ணிய காலமாக சொல்கிறேன். தனி மனிதராக இருந்து கொண்டு அந்த சாமானிய பிராமண சந்நியாசி தேசம் முழுதிலும் ஒரு இடம் பாக்கி வைக்காமல் திக்விஜயம் செய்து இந்த மகத்தான அனுகிரகத்தை செய்தார். திக்விஜயம் என்றால் அவர் செய்ததுதான் திக்விஜயம். ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய திக்விஜய மகிமையை கேட்டதற்கு பிரயோஜனமாக நாம் அனைவரும் நம் மனத்தில் உள்ள அசட்டுத்தனங்களை போக்கி நமக்குள் நாமே திக்விஜயம் செய்ய வேண்டும். பஜகோவிந்தத்தில் ஆரம்பித்து பரமாத்ம தத்துவத்தில் முடிவது ஸ்ரீ ஆச்சாரியரின் உபதேசம். ஒன்றும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, கோவிந்த கோவிந்த என்று சொல் என்று பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் ஆச்சாரியார். யமன் ஒரு க்ஷணம் கூட வீண் கழிப்பதில்லை. பிரதி க்ஷணமும் நெருங்கி வருகிறான். எப்போது பிடித்துக் கொள்வானோ தெரியாது. கோவிந்தன் காலை கட்டி கொண்டால்தான் யமனால் நமக்கு பயமில்லை என்கிறார். எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பழக வேண்டும். எப்படியும் போஜனம் செய்கிறோம், அதோடு சாப்பிடுகையில் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே உண்டால் அந்த மனோபாவத்துடன் உள்ளே போகும் அன்னம் ஆத்ம தியானத்துக்கு அனுகூலம் செய்யும். அந்த அன்னசாரம் உடம்பில் சேர சேர ஈஸ்வர ஸ்மரணம் அதிகமாகும். நாம் என்றைக்கும் போஜனத்தை நிறுத்தப் போவதில்லை. ஆகையினால் இந்த சின்ன அபியாசத்தால் கோவிந்த உச்சாரணம் என்றைக்கும் நடந்து வரும். கோவிந்த உச்சாரணத்துடன் சாப்பிடுகையில் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவதை நாமே நிறுத்துவோம். கண்ட வஸ்துக்களை கோவிந்த நாமத்துடன் சாப்பிடக்கூடாது என்ற கட்டுப்பாடும் வரும். சித்தம் சுத்தமாவதற்கு ஆகாரம் சுத்தமாக இருப்பது மிக அவசியம். பல இடங்களில் பலவிதமான வஸ்துக்களை தின்னுவதே இன்றைய மனக்கோளாறுகளுக்கும் ஒழுக்கக்குறைவுக்கும் ஒரு முக்கியமான காரணம். ஆச்சாரியால் மகிமை கேட்டதற்கு அடையாளமாக இப்படி சின்ன சின்ன விஷயங்களையாவது அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும். எல்லோரும் காலையில் சிறிது விஷ்ணு ஸ்மரணம், மாலையில் சிறிது சிவஸ்மரணம் செய்ய வேண்டும். இரவில் தூங்கும் முன்பு அம்பாளை பிரார்த்திக்க வேண்டும். அன்றைய தினம் ஆத்மக்ஷேமமாகவோ பரோபகாரமாகவோ ஜீவகாருண்ய சேவையோ ஏதேனும் செய்தோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அம்மா, இன்று வரை நான் செய்த தப்புக்களை மன்னித்து
நாளையில் இருந்தேனும் இந்த தப்புக்களை செய்யாமல் இருக்க ரட்சிப்பாய் என்று காமாட்சியை மனமுருகி வேண்டிக் கொண்டு தூங்க வேண்டும். இன்று நம்மிடையே இப்படிப்பட்ட சிறிய பெரிய அனுஷ்டானங்கள் பலவும் ஞாபகம் காட்டுகிற அளவுக்காவது வந்திருப்பதற்கு காரணம் ஸ்ரீ ஆதி ஆச்சாரியாளை என்றைக்கும் மறக்கக்கூடாது. காரணமான ஸ்ரீ ஆதி ஆச்சாரியாளை என்றும் ரொம்ப தப்பா வாசிக்கிறேன், ரொம்ப சாரி. இன்று நம்மிடையே இப்படிப்பட்ட சிறிய பெரிய அனுஷ்டானங்கள் பலவும் ஞாபகம் காட்டுகிற அளவுக்காவது வந்திருப்பதற்கு காரணமான ஸ்ரீ ஆதி ஆச்சாரியாளை என்றைக்கும் மறக்கக்கூடாது. நவராத்திரி, கோகுலாஷ்டமி போல ஸ்ரீ ஆச்சாரிய ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். ஆச்சாரிய பாதுகையை தினமும் பூஜிக்க வேண்டும். ஸ்ரீ ஆச்சாரியாள் அனுகிரகத்தில் சகல மங்களங்களும் உண்டாகும். மனித பிறவியும் வேண்டுவதே. ஆச்சாரியः சங்கராச்சாரியः சந்துமே ஜென்ம ஜென்மனி. எல்லா பிறவிகளிலும் ஜென்ம ஜென்மனி ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களே என் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று இதற்கு அர்த்தம். ஆச்சாரியः சங்கராச்சாரியः சந்து மே மீன்ஸ் எனக்கு ஜென்ம ஜென்மனி. ஸ்லோகம் முழுவதையும் சொல்கிறேன். சாஸ்திரம் ஷாரீர மீமாம்சா தேவஸ்து பரமேஸ்வரः ஆச்சாரியः சங்கராச்சாரியः சந்து மே ஜென்ம ஜென்மனி. ஷாரீர மீமாம்சா என்றால் ஷரீரத்துக்குள் இருக்கப்பட்ட உயிரை பற்றி சொல்கிற வேதாந்த சாஸ்திரம் என்று அர்த்தம். இந்த வேதாந்தமே எந்நாளும் எனக்கு சமய சாஸ்திரமாக இருக்கட்டும், அதாவது நான் வேத மதத்திலேயே பிறக்க வேண்டும் என்று ஸ்லோகத்தின் மூலம் முதல் வரி சொல்கிறது. அடுத்த வரி பரமேஸ்வரனே எனக்கு எந்நாளும் தெய்வமாக இருக்கட்டும் என்கிறது. அதன் பிறகு ஜென்ம ஜென்மத்திலும் எனக்கு சங்கரரே ஆச்சாரியாக இருக்கட்டும் என்று ஸ்லோகம் முடிகிறது. புனர்ஜென்மம் இல்லாமல் பரமாத்மாவில் கலந்துவிட வேண்டும் என்பதே பொதுவாக பிரார்த்திக்கப்படுகிறது. ஆனால் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஆச்சாரியராக அமைவார் என்றால் எத்தனை பிறவியும் எடுக்கலாம் என்று இந்த ஸ்லோகம் சொல்வது போல இருக்கிறது. நடராஜாவை பார்த்து கொண்டே இருப்பதற்காக மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது போல் இருக்கிறது. ஸ்ரீ சங்கரரும் இதே ரீதியில் சிவானந்த லஹரியில் ஓர் ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். நரத்துவம் தேவத்வம் நகவன மிருகத்வம் மஷகதா, தமிழ்ல இருக்கே, பசுத்வம் கீட்டத்வம் பவது விஹகத்வாதி ஜனனம் சதா த்வத் பாதாப்ஜ ஸ்மரணம் பரமானந்த லஹரி விஹாராசக்தம் சேத் ஹிருதயமிஹ கிம் தேன வபுஷா. பரமேஸ்வரரின் பாதாரவிந்தத்தை ஸ்மரித்து அந்த ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதற்கு தடையில்லை எனில் நான் எந்த பிறவியும் எடுக்க தயார். மனிதனாகவோ நரத்துவம், தேவனாகவோ தேவத்துவம், கல்லாகவோ மரமாகவோ விலங்காகவோ குஷுவாகவோ மாடாகவோ கிருமியாகவோ பட்சியாகவோ எந்த பிரிவை வாய்த்தாலும் சரி, ஹிருதயத்தில் ஈஸ்வர ஸ்மரணம் வெள்ளமாக பாய்ந்தால் சரீரம் எதுவாக இருந்தால் என்ன என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஆச்சாரியாள். ஆச்சாரியாள் என்று சொன்னாலே இந்த தேசத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரியர்களைத்தான் குறிப்பிடுகிறது. இதிலிருந்தே அவரது மகிமை தெரிகிறது. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், வியாசாச்சாரியார்,
சயனாச்சாரியார், இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தாலும் ஒரு பெயரையும் சேர்க்காமல் ஆச்சாரியாள் என்று மட்டும் சொன்னால் அது நம் பகவத் பாதாள் என்றே அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். சாஸ்திர அர்த்தங்களை எடுத்து சொல்லி பிறரை ஆச்சாரத்தில் நிலைநிறுத்துவதோடு எவனொருவன் தானே அந்த ஆச்சாரங்களை அனுஷ்டித்து காட்டுகிறானோ அவனே ஆச்சாரியன் என்பதுதான் ஆச்சாரிய பதத்துக்கு லட்சணம். ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் அத்வைதத்தை பரம தத்துவமாக ஸ்தாபித்தார். நாமும் எல்லாம் ஒன்று, பேதமே இல்லை என்று பிரமாதமாக வேதாந்தம் பேசுகிறோம். ஆனால் யதார்த்தத்தில் இந்த ஏகமான சத்வஸ்துவின் ஞானம் நமக்கு கொஞ்சம் கூட வரவில்லை. ஆச்சாரியாலோ அதுவாகவே இருந்தார். எத்தனை காரியங்கள் செய்தாலும் காரியமற்ற பரபிரம்மத்திலேயே இருந்து கொண்டிருந்தார். அதன் நிறைந்த ஆனந்தத்தாலேதான் வெற்றி தோல்விகளால் துளி கூட பாதிக்கப்படாமல் ஓயாமல் காரியம் பண்ணி லோக க்ஷேமத்தை செய்துவிட்டார். ஞானத்தை நிலைநாட்டினார். பக்தி மார்க்கத்தையும் நிலைநிறுத்தினார். க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக சென்று ஸ்தோத்திரம் செய்தார். நாமும் பக்தி பண்ணுகிறோம். ஆனால் எப்படி? கஷ்டம் வந்தால் மட்டும் அது நிவர்த்தி ஆகுவதற்காக பெரிய பூஜை சாந்தி எல்லாம் செய்கிறோம். நிவர்த்தி ஆனால் அநேகமாக பூஜையையும் அதோடு விட்டு விடுவோம். ஆகாவிட்டாலோ சுவாமியையே திட்டுவோம். நமக்கு உண்மையான ஞானமும் பக்தியும் வருவதற்கு வழி என்ன? இதற்கெல்லாம் அடிப்படையாக ஆச்சாரியாள் கர்மானுஷ்டானத்தையே விதிக்கிறார். அதை விட்டு நாம் செய்கிற பக்தி ஞானம் எதுவுமே நிலைத்து நிற்க காணும். அவரவரும் உரிய கர்மத்தை ஆச்சாரங்களோடு பின்பற்றினால்தான் மனசில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, சித்த சுத்தி எல்லாம் உண்டாகி அப்புறம்தான் உண்மையான பக்தியும் ஞானமும் சித்திக்கும். பகவத் பாதர்கள் அத்வைத ஞானம், சகுன உபாசனை இவற்றை சொன்னதோடு வைதிக கர்மானுஷ்டானத்தை விதித்து தாமும் யதி தர்மங்களை பூர்ணமாக பின்பற்றி காட்டியதால் தான் ஆச்சாரியாள் என்பதன் பூர்ண லட்சணத்தையும் பெற்றிருக்கிறார். ஆச்சாரியாள் என்ற மாத்திரத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரியர்கள் என்றும் நாம் அர்த்தம் செய்து கொள்வது போலவே வெளிநாடுகளிலெல்லாம் வேதாந்தம் என்ற மாத்திரத்திலேயே ஆச்சாரியாளின் அத்வைத மார்க்கம் என்றே அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். வேதாந்தமாகிய உபனிஷத்களை அடிப்படையாக கொண்டு துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சைவ சித்தாந்தம் ஆகிய பல சித்தாந்தங்கள் இருந்த போதிலும் ஆச்சாரியர்கள் அவலம்பித்த அத்வைதத்துக்கே இந்த பெருமை ஏற்பட்டிருக்கிறது. வேதாந்த சிம்மம் கர்ஜனை செய்யட்டும், லெட் த லயன் ஆஃப் வேதாந்தா ரோர் என்று சொல்லிக்கொண்டு விவேகானந்தர் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் அத்வைதத்தை பிரச்சாரம் செய்ததிலிருந்து நம் ஆச்சாரியர்களின் மதம் சர்வ சம்மதமாகிவிட்டது. ஆனால் இதுதான் புதிதாக செய்த மதம் அல்ல. ஆனால் இது தாம் புதிதாக செய்த மதம் அல்ல. உபனிஷத் தாத்பரியமே என்று ஆச்சாரியாள் விளக்கியிருக்கிறார். அத்வைத மதத்தோடு ஷண்மதங்களையும் ஸ்தாபித்தது ஆச்சாரியாளின் இன்னொரு பெருமை. தெய்வ பேதம் என்பதே இல்லாமல் ஈஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணு, விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், சூரியன் ஆகிய 6 தெய்வங்களின் உபாசனையையும் ஒழுங்குபடுத்தி தந்து ஷண்மத ஆச்சாரியார் ஆனார். ஆச்சாரியாளின் தனிப்பெருமை இன்னொன்றும் உண்டு. இன்று நம் தேசத்தில் இருக்கிற விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், சைவ சித்தாந்தம் முதலிய சித்தாந்தங்களை ஸ்திரப்படுத்திய ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ மெய்கொண்டார் முதலியவர்கள் நம் ஆச்சாரியர்களுக்கு பிற்பாடு தோன்றியவர்களே. ஆனால் நம் ஆச்சாரியர்களுக்கு முன்னால் தோன்றிய கபிலர், ஜெய்மினி, கணாதர், கௌதமர் ஆகியோர் ஸ்தாபித்த சாங்கியம், மீமாம்சை, வைசேஷிகம், நியாயம் முதலிய மதங்கள் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளுக்கு பின் இருந்த இடம் தெரியாமல் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளுக்கு பின் இருந்த இடம் தெரியாமலே போய்விட்டன. ஆச்சாரியால் அவற்றை அடியோடு நிராகரணம் செய்துவிட்டார். அவருக்கு முன் தோன்றியிருந்த புத்த, ஜெயின மதங்களையும் வென்று வைதிக தர்மத்தை நிலைநாட்டினார். 32 வயசுக்குள் இத்தனை காரியங்களை செய்த ஆச்சாரியால் பரமேஸ்வர அவதாரமே என்பதில் சந்தேகம் இல்லை. அவருடைய பீரியடுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு.
அவர் எத்தனையோ ரிவைவ் பண்றதுக்கு ஒரு அவதாரமே தேவைப்படுற அளவுக்கு பௌத்தமும் ஜெயினமும் வேதத்தையே அப்படியே மொத்தமா இல்லாமலே பண்ணிடுது. மக்களுக்கு அது இல்லாமலே பண்ணிடுது. நம்ம இன்னைக்கு அழுதுன்னு இருக்கோம். கலிகாலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவரா எத்தனையோ பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் மோசமா போய் எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைவ் பண்ணி நம் தர்மத்தின் மூல புருஷர் கிராமாந்தரங்களில் முன்னிருட்டு நாட்களில் திருட்டு இருக்கும். இதற்காக ஒரு 4 பேராவது முன்கூட்டியே ஏற்பாடு செய்து கொண்டு ரோந்து சுற்றுவார்கள். கொஞ்சத்தில் கொஞ்சம் திருட்டு குறையும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா லோகத்தை விட்டு போனவுடன் லோகம் முழுவதிலும் கலியின் இருட்டு வீரியத்துடன் பரவக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. வரப்போகிற அதர்ம இருட்டில் வேதம் என்கிற தீபம் சில இடங்களிலாவது அணையாமல் இருக்க செய்ய வேண்டுமே என்று ஒரு மகா பெரியர் விசாரப்பட்டு அதற்கான காரியங்களில் இறங்கினார். கலிகால மனுஷர்களுக்கு வேதம் முழுவதையும் அத்தியனம் செய்கிற சக்தி இருக்காது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் வேத மந்திர சப்தம் லோகத்தில் கொஞ்சமாவது இருந்தால்தான் சமஸ்த பிராணிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகும். கலிகாலத்திலும் கூட தர்ம மார்க்கப்படி இப்படி சிறிது க்ஷேமம் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று அவர் தமது அபார கருணையினால் நினைத்தார். இதற்காக கலிகாலத்தில் வரப்போகிற அற்ப சக்தர்களுக்கு ஏற்றபடி அதுவரை கங்கு கரை இல்லாமல் இருந்த வேதங்களை 4ஆக பிரித்தார். தம் சிஷ்யர்களில் பைலர் என்கிறவருக்கு ரிக்வேதத்தையும், வைஷம்பாயனருக்கு யஜுர்வேதத்தையும், ஜெய்மினிக்கு சாமவேதத்தையும், சுமந்துவுக்கு அதர்வணவேதத்தையும் உபதேசித்தார். உங்களிடம் இந்த பெரிய சொத்தை ஒப்படைத்தேன். வேதத்தின் இந்த ஒவ்வொரு சாக்கையையும் சிஷ்ய பரம்பரை மூலம் ரட்சித்து வர ஏற்பாடு பண்ணுங்கள் என்று அந்த 4 சிஷ்யர்களை ரோந்து சுற்றுகிற மாதிரி அனுப்பி வைத்தார். அனந்தமாக இருந்த வேதங்கள் இப்படி கலிகால அற்ப சக்தர்களும் ஒரு ஆயுளில் கற்று அத்தியனம் செய்கிற அளவுக்கு 4ஆக வகுத்து தரப்பட்டன. அந்த 4 சிஷ்யர்கள் அப்புறம் அவர்களுடைய சிஷ்யர்கள் சிஷ்யர்களின் சிஷ்யர்கள் என்று எத்தனையோ 1000 வருஷங்களாக இந்த 4 வேதங்களும் காதால் கேட்டு கேட்டு எழுதா கிளவி என்றே தமிழில் சொல்வார்கள் நம் காலம் வரை வந்துவிட்டது. அதனால் கலியின் கோலாகலமும் அடங்கியே இருந்தது. வேத அத்தியனம் குறைந்த இந்த ஒரு நூற்றாண்டில் கலி எப்படி முற்றிவிட்டது என்று நன்றாக பார்க்கிறோம். கலியுலக ஆரம்பத்தில் லோக ரட்சணத்துக்காக வேதத்தை இப்படி காத்து தந்த அந்த மகா பெரியவரைத்தான் வேதவியாசர் என்கிறோம். வியாச என்றால் பகுத்து வைப்பது என்று அர்த்தம். வேதத்தை 4ஆக பகுத்தவர் வேதவியாசர். அவருடைய இன்னொரு பெயர் பாதராயணர். ஒரு தீபத்தில் பிறந்ததால் அவருக்கு துவைபாயனர் என்றும் ஒரு பெயர் காரண பெயர் உண்டு. அவர் சியாமள வர்ணமாதலால் கிருஷ்ணர் என்றும் ஒரு பெயர் உண்டு. கிருஷ்ண துவைபாயனர் என்று சேர்த்தே சொல்வார்கள். கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து வித்தியாசம் தெரிவதற்கு. வாஸ்தவத்தில் அவரும் கிருஷ்ண பரமாத்மாவும் வேறல்ல. வேதவியாசர் மகாவிஷ்ணுவின் அம்சாவதாரம் தான். பிற்காலத்தில் நம் ஆதிசங்கர் பகவத்பாதாளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக விளையாட்டாக அவரிடம் கோபித்து அவரோடு விவாத சண்டை போடுவதற்காக கிழ பிராமணராக வியாசர் வந்தார்.
இருவரும் உக்கிரமாக வாதம் பிரதிவாதம் செய்தபோது ஆச்சாரியாளின் சிஷ்யர் பத்மபாதருக்கு 2 பேரும் உண்மையில் யார் என்று ஞான திருஷ்டியில் தெரிந்தது. சங்கர சங்கர சாட்சாத் வியாசோ நாராயண ஸ்வயம் என்று அவர் சொன்னதாக ஸ்லோகம் இருக்கிறது. ஆச்சாரியாள் சாக்ஷாத் பரமேஸ்வரன், சங்கரஹ சாக்ஷாத். வியாசர் நாராயணனே என்று அர்த்தம். முனிவர்களில் நான் வியாசர் என்று கிருஷ்ணரே கீதையில் சொல்லி இருக்கிறார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே என்று ஸ்லோகமும் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி ஆதிகுரு என்றாலும் அவர் பேசாத குரு. பேசி உபதேசிக்கிற குரு என்று வருகிற போது நம் அத்வைத வேதாந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் முதல் குரு சாக்ஷாத் நாராயணன் தான். அப்புறம் அவரது பிள்ளையான பிரம்மா, அப்புறம் பிரம்மாவின் பிள்ளையான வசிஷ்டர், வசிஷ்டருக்கு பின் அவருடைய புத்திரரான சக்தி, சக்திக்கு பிறகு அவரது புத்திரான பராசரர், பராசரர் தான் விஷ்ணு புராணம் எழுதி உபகரித்தவர். இவருடைய புத்திரர் தான் வியாசர். நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசர் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தம் அப்படின்னு நாராயணன்ல இருந்து ஆரம்பிச்சு குரு பரம்பரையை நமஸ்காரம் பண்ற ஸ்லோகம் இருக்கு. வியாசருக்கு பின் நம் சம்பிரதாயத்தின் குரு அவருடைய புத்திரரான சுகர், மகா பிரம்மனிஷ்டர். இவர் பிறந்ததிலிருந்தே பரபிரம்மமாக இருந்ததால் கல்யாணமே பண்ணிக்கொள்ளாதவர். அதனால் அவருக்கு பிள்ளையும் இல்லை. அப்படியானால் இதுவரை தகப்பனார் பிள்ளை என்று தொடர்ந்து வந்த குரு பரம்பரை இவரோடு நின்று விட்டதா? இல்லை. இவருக்கு அப்புறம் அது குரு சிஷ்யர் என்கிற புது கிரமத்தில் விருத்தியாயிற்று. சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர். கௌடபாதர் சந்நியாச ஆசிரம் ஸ்வீகரித்தவர். இனிமேல் சந்நியாச பரம்பரையிலேயே வேதாந்த சம்பிரதாய ஆச்சாரியர்கள் வருகிறார்கள் கௌடபாதருக்கு அப்புறம். கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர். கோவிந்தரின் சிஷ்யர் தான் நம் சங்கர பகவத் பாதர். சங்கரருடைய 4 முக்கியமான சிஷ்யர்கள் பத்மபாதர், ஹஸ்தாமலக்கர், தோட்டகர், சுரேஸ்வரர் ஆகியவர்கள். இதற்கப்புறம் ஒவ்வொரு சங்கர பீட்டத்திலும் இன்று வரை வரிசையாக வந்திருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் நம் குருமார்கள் ஆவார்கள். இந்த குரு பரம்பரையை சொல்கிற ஸ்லோகத்தை எல்லோரும் தினமும் சொல்லி நமஸ்கரிக்க வேண்டும். அதை சொல்கிறேன். நாராயணம் பத்மபூமம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாசிய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகம் சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரம் அஞ்ஞான் அஸ்மத் குரும் சந்ததம் ஆனதோஸ்மி. இதில் பத்மபுவன் என்பது பிரம்மா. நாராயணம் பத்மபுவம் இருக்கு இல்லையா, அது பத்மபுவன் என்பது பிரம்மா. வார்த்திகாரர் என்பது சுரேஸ்வரர். மற்ற பெயர்கள் உங்களுக்கே தெரியும். இப்படி வியாசர் குரு பரம்பரையில் முக்கியமாக இருக்கிறார். அவரை விஷ்ணு என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா என்று திரிமூர்த்தியாகவும் அல்லவா குருவை சொல்கிறோம். இப்படியே வியாசரை மும்மூர்த்திகளாகவும் வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அது நெற்றியில் கண்ணில்லாவிட்டாலும் இவர் சிவன்தான், 4 முகம் இல்லாவிட்டாலும் இவர் பிரம்மாதான், 4 கை இல்லாமல் 2 கையுடன் இருந்தாலும் இவர் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. வியாசரை விட நமக்கு பரம உபகாரம் செய்த இன்னொருவர் இல்லை. அவர் வேதங்களை விபாகம் செய்வதோடு நிற்கவில்லை. வேதங்களை சில பேர்தான் ரொம்பவும் நியம ஆச்சாரங்களோடு ரட்சிக்க முடியும். ஆனால் வேதத்தின் தாத்பரியமான அஹிம்சை, சத்தியம், தர்மம் முதலியவை சகல ஜனங்களுக்கும் தெரிந்து அவர்கள் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகுந்த கருணை கொண்டார் வியாசர். இதற்காகவே வேதத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நுணுக்கமாக சொல்லி இருக்கிற விஷயங்களை சகல ஜனங்களுக்கும் ரசிக்கிற கதாரூபத்தில் விளக்கி காட்டுவதற்காக நுண்ணிய வஸ்துவை பூத கண்ணாடியில் காட்டுகிறது போல 18 புராணங்களையும் 5வது வேதம் எனப்படும் மகாபாரதத்தையும் எழுதி அனுகிரகம் செய்தார் ஸ்ரீ வியாச பகவான். அவரவர்கள் இஷ்ட தேவத்தையை முழு முதல் தெய்வமாக ஆராதிப்பதற்கு சௌகரியமாக
விஷால மனசு வாய்ந்த வியாசர் 18 புராணங்களையும் தந்திருக்கிறார். ஈஸ்வரன், விஷ்ணு, அம்பாள், சுப்பிரமணியர் என்று ஒவ்வொரு தேவதையை பற்றியும் ஒவ்வொரு புராணமாக கொடுத்தார். சமீப காலம் வரையில் நம் தேசத்தில் எழுத படிக்க தெரியாத கிராம ஜனங்கள் கூட பொய், புனை, சுருட்டு, திருட்டு, லஞ்சம், நாஸ்திகம் இவற்றுக்கு பயந்து கூடிய வரையில் ஒழுக்கத்தோடு, தெய்வ பக்தியோடு, திருப்தியோடு இருந்து வந்தார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் வியாச பகவானின் பிரசாதமான பாரதமும் புராணங்களும் தான். இவ்வளவு செய்ததோடு சத்தியமான பிரம்ம தத்துவத்தை ரத்தின சுருக்கமாக சொல்கிற பிரம்மசூத்திரத்தையும் அனுகிரகித்தார் ஸ்ரீ வியாசர். இதனாலேயே முக்கியமாக பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களில் ஒருவராகி வியாசாச்சாரியாள் எனப்படுகிறார். பிரம்ம வித்தியில் அவருக்கு சிஷ்யர் அவருடைய புத்திரரான சுக பிரம்மம். 4 வேதங்களை பரப்பிய சிஷ்யர்கள் பேரை முன்பே சொன்னேன். புராணங்களையும் மகாபாரதத்தையும் அவரிடமிருந்து உபதேசம் பெற்று லோகத்தில் பிரச்சாரம் பண்ணினவன் சூதர். தேரோட்டி வகுப்பில் பிறந்தவர். மகாபக்திமான், புத்திமான். பிரம்மசூத்திரத்திற்கு சங்கரர் அத்வைத்தம், ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தம், மத்வர் துவைத்தம், ஸ்ரீகண்டாச்சாரியர் சைவ சித்தாந்தம், வல்லபாச்சாரியர் கிருஷ்ண பக்தி மார்க்கம், எல்லோரும் தத்தம் சித்தாந்தப்படி பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். பிரம்மசூத்திரம் என்றால் பண்டித லோகத்தில் அதற்கு ஒரு தனியான கௌரவம். இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அனைவரும் மேலே சொன்ன சித்தாந்த பிரிவுகளில் ஏதாவது ஒன்றை சேர்ந்தவராக இருக்கிறோம். இதனால் நாம் பிரிந்தே இருக்கிறோம் என்று அர்த்தமில்லை. மரத்தின் கிளைகள் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் தான் வளர்ந்து கொண்டிருக்கும். அதனால் அவை ஒன்று இல்லை என்றாகிவிடுமா? அடிமரமும் வேறும் ஒன்றுதானே. அப்படித்தான் நம் இத்தனை பேருக்கும் இத்தனை பிரிவுகளுக்கும் அடிமரமாக வேறாக இருக்கிற மகாபுருஷர் வேதவியாச மகரிஷி. மூலம் என்றால் வேர். நம் தர்மத்துக்கு மூல புருஷர் வியாச பகவான் தான். இன்று நாம் இந்த மட்டுமாவது ஆஸ்திக புத்தியோடு க்ஷேமமாக இருப்பதற்கு காரணம் அன்று வியாசர் போட்ட விதைதான். இந்துவாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தத்துவத்தில் பிரிந்திருப்பால் பிலாசபியில் பிரிந்திருப்பதால் தோஷமில்லை. பிலாசபி என்று வருகிற போது நான் அத்வைத்தி, எனக்கு சங்கரர், நீ துவைத்தி, உனக்கு மத்வர், அவர் விசிஷ்டாத்வைத்தி, அவருக்கு ராமானுஜர் என்று இருந்துவிட்டு போவோம். பல அபிப்பிராயங்கள் இருப்பதால் அவற்றை ஆராய்ந்து பார்ப்பதால் தப்பில்லை. ஆனாலும் எந்த பிரிவாய் இருந்தாலும் சரி, இந்துவாக பிறந்த சகலரும் ஒன்று சேர்ந்து வேதவியாச பகவானின் படத்தை தோளில் ஏற்றிக்கொண்டு வீதி பவனி எடுத்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். பல பேருக்கு சிலை வைத்திருக்கிறோம். படத்திறப்பு விழாக்கள் செய்கிறோம். எனக்கு ஆசை, வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒவ்வொரு பேட்டையிலும் இருப்பவர்கள் வியாசாச்சாரியாளின் படத்தை ஐக்கியமாக கூடி ஊர்வலமாக எடுத்து வந்து ஓரிடத்தில் எழுந்தருளப் பண்ணி அங்கே சகலருக்கும் பொதுவான வேத தர்மங்களை பற்றி சம்மேளனம் நடத்த வேண்டும் என்பது. இதுவரை இப்படி செய்யாத அபராதத்துக்கு பிராயச்சித்தமாக சேர்த்து வைத்து இனிமேலாவது இப்படி வியாசாச்சாரியர்களுக்கு உற்சவம் செய்ய வேண்டும். ஹிந்து என்ற பெயரில் உள்ள நம் எல்லோரின் நமஸ்காரங்களுக்கும் பாத்திரமாக இருக்கிறவர் அவர். அவர் இன்றைக்கு சிரஞ்சீவியாக இருக்கிறவர். ஆஞ்சநேயர், அஸ்வத்தாமா, மகாபலி இவர்கள் மாதிரி இப்போதும் சிரஞ்சீவியாக அனுகிரகம் பண்ணி வருகிறார் வியாசாச்சாரியார். வைதிக தர்மத்துக்கு பல விதங்களில் உறுதி தந்து ஆதார ஸ்தம்பம் போல் நிற்கிற ஸ்ரீ வேதவியாச மகரிஷி ஒருத்தர் இல்லாவிட்டால் நம் மதமே இல்லை. அந்த மகா புருஷரை இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் ஸ்மரிக்க வேண்டும். நமக்கு சாஸ்வத சௌக்கியத்துக்கான வழியை காட்டி கொடுத்திருக்கிற வேதவியாசருக்கு நம் நன்றியை காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தர்களும் ஆவணி அவட்டத்தின் போது புது பூணூல் போட்டுக் கொள்ளும் முன் வேதவியாசரை கும்பத்தில் ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறார்கள். சந்நியாசிகளின்
பூணூல் போட்டுக் கொள்கிற பிரிவினர் இருந்தாலும் பெரும்பாலும் பூணூலை அறுத்து போட்ட சந்நியாசிகளே இருக்கிறார்கள். மற்ற ஆசிரமக்காரர்கள் உபாகர்மத்தின் போது வியாசருக்கு பூஜை, தர்ப்பணம், ஹோமம் என்று நன்றி செலுத்தி விடுகிறார்கள். அப்படி இருக்க சந்நியாசிகள் மட்டுமே அப்படி செய்யாமல் இருக்கலாமா? பிரம்மசூத்திரம் என்ற வேதாந்த பிரமாண நூலே இவர் செய்ததுதானே. இப்படி நன்றி தெரிவித்து செய்வதுதான் சாதுர்மாசி விரத ஆரம்பத்தில் சந்நியாசி செய்யும் வியாச பூஜை. குரு பூர்ணிமான்னு வருது இல்லையா, வியாச பூர்ணிமா. அன்னைக்கு எல்லோருமே வியாச பகவான நமஸ்காரம் பண்ணணும். கண்ணன் பிறந்த தினம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் அஞ்ஞான உலகத்தினருக்கு தெரியாத ஞான பிரகாசத்திலேயே ஞானியானவன் எப்போதும் இருக்கிறான் என்கிற அர்த்தத்தில் யானிஷா சர்வபூதானாம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. எஸ்யாம் ஜாகிரதி செய்யமின்னு அந்த ஸ்லோகம் உலகம் முழுவதும் தூங்கும் காலத்தில் ஞானி விழித்துக் கொண்டிருக்கிறான் என்கிறார். எங்கும் ஒரே இருட்டாக இருக்கும் காலத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றினால் அதை வரவேற்கிறோம். ஒரு பாலைவனத்தின் நடுவில் கொஞ்சம் நிழலும் நீரும் தென்பட்டால் அளவிலா ஆனந்தத்தை தருகிறது. இருண்ட மேகங்களின் மத்தியில் தோன்றும் மின்னல் அதிக பிரகாசத்தோடு விளங்குகிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தட்சிணாயத்தில் ஆவணி மாதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அன்று நடு நிசியில் பிறந்தான். நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். நம் உத்தராயணம் அவர்களுக்கு பகல், தட்சிணாயனம் அவர்களுக்கு இரவு. ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த காலம் தேவர்களுக்கு இரவு ஆகிறது. இம்மாதிரியே நமக்கு ஒரு மாதம், பித்ருக்களுக்கு ஒரு நாளாகும். நமது சுக்லபக்ஷம் அவர்களுக்கு பகல், கிருஷ்ணபக்ஷம் அவர்களுக்கு இரவு. ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கு இரவாகி இருக்கிறது. எவ்வளவு கனெக்ஷன் கொடுக்கிறார் பாருங்களேன். அஷ்டமி பட்சத்தின் நடுவில் வருவதால் அன்று பித்ருக்களுக்கு நடுநிசியாகும். ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமி அன்று நடுநிசி. இதனால் என்ன ஏற்படுகிறது? ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த காலம் தேவர்கள், பித்ருக்கள், மனிதர்கள் எல்லோருக்கும் நிசி, இருட்டு. எல்லா தினசிலும் இருட்டு அதிகமாக இருக்கும் சமயம். ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததும் இருள் நிறைந்த சிறைச்சாலைதான். இப்படி ஸ்ரீ கிருஷ்ணாவதார காலத்தில் எல்லாம் இருள்மயமான சூழ்நிலை. அவனுடைய பெயரும் கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்றால் கருப்பு என்று பொருள். அவனது மேனியும் கருப்பு. இப்படி ஒரே கருப்பான சமயத்தில் தானும் கருப்பாக ஆவிர்பவித்தாலும் அவனே ஞான ஒளி. நல்ல கால மேகங்களிடையே மின்னல் மாதிரி இத்தனை இருட்டுக்கு நடுவே தோன்றிய ஞான ஒளி. ஞான ஒளியானதால் தான் மங்காத பிரகாசமுடையதாய் இன்றும் என்றும் ஜுவலித்துக் கொண்டிருக்கிறது. அஞ்ஞானத்தால் இருண்டிருக்கும் உலகத்தில்தான் ஞானத்தின் மகிமை அதிகமாக விளங்கும். அப்படியே கிருஷ்ணரின் பெருமை பிரகாசிக்கிறது. அவனுடைய கீதை உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய லீலா வினோதங்கள் நிறைந்திருக்கும் ஸ்ரீமத் பாகவத புராணம் சிரேஷ்டமாக விளங்குகிறது. உடலுக்கு ஒளி அளிப்பது கண், உயிருக்கு ஒளி தருவது ஞானம். உலக உயிர்களுக்கெல்லாம் ஞான ஒளி தருகிறது கண்ணாக இருப்பவனே கண்ணன். நம் தென்னாட்டில் அவன் கிருஷ்ணன் மாத்திரம் அல்லாமல்
கண்ணனும் ஆகிவிட்டான். அக்கண்ணனையும் அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் அமிர்தத்தில் மூழ்கடிக்கும் வடிவம் அவனுடைய வடிவம். நம் காதின் வழியாக வேணுவினால் கீத அமிர்தத்தையும் உபதேசசாரமான கீதாமிர்தத்தையும் உட்செலுத்தி குளிர வைக்கும் அந்த கண்ணனே நம் உலகுக்கு கண். கருப்பினிடையே விளங்கும் ஒளி காட்டும் கண். அந்த ஒளியும் அவன்தான். ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரே அவதாரத்தில் அநேக விதமான லீலைகளை செய்து நடத்தியிருக்கிறான். மிகவும் சேஷ்டை செய்யும் குழந்தை, பிறகு மாடு மேய்க்கும் பையன், குழலோடி கூத்தாடும் கலைஞன், இவற்றை அனுபவிக்கும் ரசிகன், சாணூரன், முஷ்டிகன் என்ற கம்சனைச் சேர்ந்த மகா மல்லர்களை ஜெயித்த போது மல்யுத்தத்தில் தேர்ந்தவன், நக்னஜித் என்ற ராஜாவின் பெண்ணான சத்யை என்பவளை கல்யாணம் செய்து கொள்வதற்கு நிபந்தனையாக 7 காளைகளை அடக்க வேண்டும் என்ற போது காளை மாடுகளை அடக்கி காட்டுபவன், ராஜதந்திர நிபுணன், தூது செல்பவன், சாரதி, திரௌபதி போல் தீர்க்க முடியாத கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை காக்கும் ஆபத் பாந்தவன், குச்சேலர் போன்ற அநாதர்களுக்கு ரட்சிக்கும் பக்தவத்சலன், பீஷ்மருக்கு முக்தியே அளித்தவன், பீஷ்மருக்கு மட்டுமல்ல தன்னையே கொல்லும்படியான அம்பையை பிரயோகித்த வேடனுக்கு முக்தி கொடுப்பவன், இப்படியெல்லாம் லீலை செய்திருக்கிறான் கிருஷ்ணன். உலகத்தில் நல்லதும் பொல்லாததுமாக அநேக விதமான மனப்போக்கை உடையவர்களான ஜீவர்கள் அமைந்திருக்கிறார்கள். வீரனும் சூரனும் திருடனும் ஸ்ரீலோனனும் பேதையும் உழைப்பாளியும் கிழவனும் குழந்தையும் இருமாப்பு உடையவனும் பரோபகாரியும் மனமுருகியவனும் கல்நெஞ்சனும் கஞ்சனும் ஊதாரியும் மூடனும் கல்விமானும் யோகியும் ஞானியுமாக பலவிதமான மனநிலையை உடையவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்களில் தீய அம்சம் உள்ளவர்களை முற்றிலும் நல்ல அம்சங்களை கொண்ட ஒரு மகாத்மா அல்லது தெய்வ அவதாரத்தால் ஆக்கர்ஷிக்க முடியாமலே போகலாம். ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடனை பற்றிய கதையே ரசமாயிருக்கும். ஒரு உல்லாச புருஷனுக்கு இன்னொரு உல்லாச புருஷனின் கேளிக்கைகளே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணன் நல்லவர்களை மட்டுமின்றி மற்றோரையும் கவர வேண்டும் என்றே ஜாரச்சோர சிகாமணியாக, கபடனாக, மாயனாக, தந்திரசாலியாக எல்லா வேஷமும் போட்டான். பற்பல போக்கு கொண்ட மக்கள் எல்லாரையும் தனது வகை வகையான லீலைகளால் தனித்தனியே ஆக்கர்ஷித்து தன்னுடைய கருணைக்கும் அதன் மூலம் ஞானத்துக்கும் பாத்திரமாக்கி கடை தேர வைத்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமே பரிபூர்ணாவதாரம். சிவராத்திரிக்கும் கிருஷ்ணாஷ்டமிக்கும் இடையே சரியாக 180 நாள் இடைவெளி இருக்கும். ஒன்றிலே ஞான ஜோதியான லிங்கம் உதித்தது. அதுவேதான் இன்னொன்றில் வெளியிலே எல்லாம் கருமையாக வைத்துக் கொண்டாலும் உள்ளே ஞானத்திலும் கருணையிலும் ஜோதியான கண்ணனாக வந்தது. ஓம் சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।